நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரஜினி சார் வணக்கம். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. உங்களுக்கு தம்பினா வாழ்த்த வயதில்லை. உங்களுக்கும் உங்களது குடும்பத்துக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுல உங்க கூட நான் சேர்ந்துக்கிறேன். அவர் பல்லாண்டு வாழணும். அவர் எடுத்துக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி பெறணும். ரஜினி சார், many happy returns of the day. உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் சந்தோஷமும் மன அமைதியும் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ரஜினி சார், உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பல கோடி மக்கள் இருந்தாலும் ஆண்டவன் தன்னுடைய பிரதிநிதியா ஒரு சிலர் தான் படைக்கிறார். அதுல நீங்க ஒருத்தர் நினைக்கிறேன். உங்களால பல பேர் வாழ்றாங்க, வாழ வைப்பீங்கிற நம்பிக்கை இருக்கு. யூ ஆர் தி கிரேட் மேன். பல்லாண்டு வாழ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். ஹோப் தி பெஸ்ட் ஃபார் யூ இன் தி நியர் ஃபியூச்சர். ஹலோ ரஜினி சார், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்காக நான் சித்தி சாய்பாவை வேண்டிக்கிறேன். many more happy returns of this day. நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, கலைஞர்களுக்காக எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் உங்களுடைய சேவை ரொம்ப அவசியம். நீண்ட காலம் வாழணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரஜினி கார்த்திக் திருவாரூர். பல அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க உங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்றாங்களே, அது பத்தி உங்க கருத்து? உண்மைதான். இப்போ நடக்கிற அரசியல், இவங்க நடத்துற அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் எல்லாம், அரசியல் என்பது பொதுநலம். சுயநலவாதிங்க அந்த பொது நிலத்துக்கு வரக்கூடாது. சுயநல நினைப்பு இருக்கிறவங்க பொது நிலத்தில் இருக்கக்கூடாது. ஏழையா இருக்க விடக்கூடாது. சிலர் வாழ பலரை தாழ விடக்கூடாது. காந்தி, காமராஜ், அண்ணா, எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்க. சிலர் மாலை போடுறீங்க. அந்த மாலை போடுற ஒரு நிமிஷம் ஆகுது அவங்க சொன்ன கருத்தை பத்தி யோசிச்சு பண்ணி பார்த்துக்கீங்களா? மட்டும் கருத்துக்கு ஓட்டு கேட்கறீங்க. ஜெயிச்சுட்டா ஓட்டு அடிக்கிறீங்க. பாவம் செஞ்சுக்கோயா. தமிழ்மணி கரூர். வெடிகுண்டு தமிழ்நாட்டில் வெடிக்கிறது மட்டும்தான் உங்க காதுல கேட்குதா? பிற மாநிலங்களில் வெடிக்கிறது கேட்கலையா? அதுக்கு குரல் கொடுக்காது நீங்க, இதுக்கு மட்டும் குரல் கொடுக்க காரணம்? முதல்ல நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம், அதுக்கப்புறம் வேறு வீட்டை பார்ப்போம். ரமணி, அண்ணா நகர், சென்னை. உங்களுக்கும் பிரதமருக்கும் நடந்த சந்திப்பு பற்றி அதை பற்றி இப்பவே எதுவும் சொல்ல நான் விரும்பல. பட் டெஃபினெட்லி இட் வாஸ் நாட் ஜஸ்ட் a courtesy meeting. It has some significance. அது ஒரு மோசம் சொல்லுவேன். சதாசிவம், டால்மியாபுரம். தலைவா, நீங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில சேர்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. இதெல்லாம் என்ன தலைவரே? கண்ணா, நான் எந்த கட்சியிலையும் சேரவும் மாட்டேன். கவலையே படாதீங்க. அப்படி வந்தா தனி கட்சி தான். இந்த பாஷை ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. மனோஜ்குமார், மேட்டூர். நீங்க கண்டிப்பா அரசியலுக்கு வரணும். எப்போ? வந்த 30,000 கடிதங்களில் 90% இதே போன்ற கேள்விகளை கேட்டுள்ளனர். இதற்கான பதிலை நாங்களும் உங்களுடன் சேர்ந்து ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். சூப்பர் ஸ்டாரின் பதில் நாளை மாலை 7 மணிக்கு சென்னை தொலைக்காட்சியில் இதே அலைவரிசையில். என்னை வாழ்த்திய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், என்னை வாழ வைத்த தெய்வங்களான ரசிக பெருமக்களுக்கும், தமிழக மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எஸ் ஜெயராமன், புதுடில்லி. மத்திய அரசிடம் உங்களுக்கு பாதுகாப்பு கேட்டது உண்மையா? பாதுகாப்பு அளித்திருக்கிறார்களா? என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு நான் மனுஷன்கிட்ட கேட்க மாட்டேன், இறைவன் கிட்ட தான் கேட்பேன். மேலும் மத்திய அரசு எனக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? நான் இந்த அரசை விமர்சனம் செஞ்சிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து சொன்னா அதுக்கு பொறுப்பு இந்த அரசு தான். ஆக இந்த அரசு தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் ஏடிஎம்கே அவங்கள என்ன ஒரு கொலை மிரட்டா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி. சத்தியமா ஏடிஎம்கே ஒரு சான்சஸ் இல்லை. ஏன்னா அவங்க என்னுடைய நண்பருங்க. இப்ப நடக்கிறது ஜேடிஎம்கே. தனலட்சுமி, ஈரோடு. உங்கள் வாழ்க்கையில் சிறு வயதில் நிகழ்ந்த மறக்க முடியாத நிகழ்ச்சி ஒன்றை கூறுங்களேன்.
மறக்க முடியும். அப்போ வந்து எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 16-17 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வளர்ந்ததுல ரொம்ப ஒரு ரவுடி, ஒரு குண்டா எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏரியாவில் வளர்ந்தது. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட் ஒரு கிட்ட ஆன்சர். ஸோ நம்ம ஏரியா விட்டு இன்னொரு ஏரியா கூட படம் பார்க்க போயிருக்கோம். போன பிறகு வெளியே வர்றோம். வெளியே வந்த உடனே ஒரு ஆள் வந்து நல்ல இதா இருக்கான். வந்துட்டு அவன் கிட்ட நீதான கிட்ட ஆமா போட்டு வந்து அவனை வந்து அடிச்சிட்டு இருக்கா. என்னன்னு சொன்னா அந்த ஏரியா பொண்ணு அந்த கிட்ட எனக்கு தெரியாது. போட்டு அடிச்சிட்டு இருக்கா. நான் வந்து என் ஃப்ரெண்ட் அடிக்க சும்மா எப்படி இருக்க முடியும்? என் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டு இருக்க சொல்லிட்டு அவனை போட்டு நான் அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். அவன் கிட்ட வந்து என்ன வந்து சிவாஜி அடிக்காதுன்னு சொல்லிட்டு ஏன் அடிக்க அவன் வந்து அப்படியே ஷாக்கா இருக்கிறாங்க. என்ன அப்படியே ஷாக், அப்படியே ஜனங்களா அப்படியே பாக்குறாங்க, ஸ்டென்னா அப்படியே பாக்குறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது என்ன ஃப்ரெண்ட் அடிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் சொன்னாங்க டே அது மர்டர் கிருஷ்ணா சொல்லி மர்டர் கிருஷ்ணா சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சேன். நானும் ஓடுனேன்னு சொன்னா அப்படி இப்படி இல்லை அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த மர்டர் கிருஷ்ணா எத்தனையோ மர்டர் பண்ணுவான். போலீஸ்காரங்க அவனை பார்த்து பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு டெரர் ஆகும். எனக்கு தெரியாது அவன் அடிச்சிட்டு இருக்கேன் நான் சொல்லிட்டு ஓடுனா பிறகு அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் தெரிஞ்சுட்டு ஊர்ல தெரிஞ்சு மர்டர் கிருஷ்ணா ஒருத்தன் அடிச்சுட்டா யாரோ பையன் அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு வீட்டுல தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம ஃபேமிலியும் கிடையாது வேற ஒரு வீட்டுல வந்து வந்து வச்சுட்டு வெளியே வரக்கூடாது அப்படி விட்டாங்க. சரி இவங்க ஆளுங்க கம்ப்ளீட்டா லாரியில மேல ஆட்டோ ரிக்ஷால கம்ப்ளீட்டா சரியா ஒரு 100 கணக்குல வந்துட்டு அங்கங்க எங்கெங்க இருக்கான்னு சொல்லி ஃபுல் கட்டிட்டே இருக்காங்க. வெட்டிடுது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 days நான் இங்க இருக்கேன். இன்னைக்கு பேஜாயிருச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாம வந்து செவிட குதிச்சு வந்துட்டு ஸ்ட்ரைட்டா மர்டர் கிருஷ்ணா கிட்ட போயிட்டு என்ன உன்னை அடிச்ச இப்ப என்ன பண்ற வெற்றியா வெட்டு அப்படின்னு சொன்னேன். அதனால அப்படியே பார்த்துட்டு சரி நீ போயிடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய தாதா ஆயிட்டோம். மர்டர் கிருஷ்ணா அடிச்ச ஆளு. நான் இது ஏன் சொல்ல வரேன்னு சொன்னேன். ஓகே தப்பு பண்ணோம் அடிச்சோ சம்திங். இது சும்மா உள்ளே வச்சு இப்ப நாம எஸ் வந்தாலும் வாழ்றதே கொஞ்ச நாள் இது சும்மா இழுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டோம் ஒதுக்கிட வேண்டியதானே பினிஷ். அதோட மேட்டர் பினிஷ். அதுக்கப்புறம் நமக்கு ஏகப்பட்ட மரியாதை. இந்த சமூகம் என்னால மறக்கவே முடியாது. மணி, Canada. Do you think only the politicians are responsible for the present corrupt state of affairs in India? No. I won't accept that only politicians are responsible for it. Some of the IAS, IPS bureaucrats, they have joined hands with the politicians. And as citizens, we are also responsible for allowing this to continue. K.S. Mani, Bengaluru. உங்களை கவர்ந்த அரசியல்வாதி யார்? சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ அவர்கள். வீரபத்ரன், பட்டுக்கோட்டை. இலங்கையில் நடக்கும் சம்பவம் பற்றி இதுக்கு உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதான் ஆகணும். இதுல வந்து அப்பாவி மக்கள் சாகுறது பற்றி நான் ரொம்ப வேதனைப்படுறேன், கடுமையாக கண்டிக்கிறேன். எனக்கும் உனக்கு தான் சண்டை, இந்த பாஷாவுக்கும் ஆண்டோனிக்கு தான் சண்டை. இதுல நீ சாகணும் இல்ல நான் சாகணும், உன்னுடைய ஆளுங்க சாகணும் இல்ல என்னுடைய ஆளுங்க சாகணும். பொதுமக்கள் இல்ல, அப்பாவி மக்கள் இல்ல.